வெளிப்படையாக எந்த ஒரு காரணமும் தெரியாம ஜப்பான்ல இருக்கிற ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் தொடர்ந்து அவங்களோட உயிரை மாய்த்து கொள்றாங்க. என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம குழம்பி போன ஜாப்பனீஸ் போலீஸ் இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்க ஏகப்பட்ட திருப்பங்கள். இறுதியாக ஜப்பான்ல இருக்கிற இவ்வளவு யங்ஸ்டர்ஸ எது தற்கொலை முயற்சிக்கு தூண்டுது அப்படிங்கிற அந்த காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா, இதுக்கு பின்னணியில் இருக்கிறது யாரு, அவங்களுக்கு என்ன மோட்டிவ், இதை எப்படி அவங்க பண்றாங்க அப்படிங்கறதான் இந்த ஒரு கதை. ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமா இது இருக்க போது. படத்தோட பேர் சூசைட் கிளப். ரொம்ப நாளாவே ஒரே டெம்ப்ளேட்ல தான் படங்களை பார்த்துட்டு வரோம். அதனாலே பெருசா அதுக்கெல்லாம் ஒன்லைனர் சொல்றது இல்ல. ஆனா கடைசியா நாம போட்ட ஒரு 2-3 படங்கள்ல கொஞ்சம் கதைகள் வித்தியாசமா இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. அதனால இன்னும் கொஞ்சம் வெரைட்டியா சில படங்களை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஆகையால் அதை சப்போர்ட் பண்ற விதமா மக்களே நீங்களும் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கூடவே இந்த வீடியோவையும் ஹைப் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப முக்கியமா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உப்புவாங்க நம்ம வீடியோக்கு ஆஃப் பண்ணுவோம். கதையோட ஆரம்பத்தில் ஒரு பிஸியான ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல்லாம் விட்டதுக்கப்புறம் பொண்ணுங்க ஏகப்பட்ட பேர் ட்ரெயின் ஏறுறதுக்காக வந்திருப்பாங்களா. வெவ்வேறு ஸ்கூலில் படிக்கிற வெவ்வேறு ஏஜில் இருக்கிற ஏகப்பட்ட பொண்ணுங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. எல்லாரும் சிரிச்ச முகமாக ஜாலியாக அவங்களோட நண்பர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேஃப்டி லைன் அங்கே ஒரு எல்லோ லைன் இருக்கும், அதை தாண்டி யாரும் நிற்க வேணாம்னு சொல்லும் போது திடீர்னு அங்கே இருந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க அப்படியே அந்த எல்லோ லைனுக்கு தாண்டி பிளாட்ஃபார்ம் ஓரம் வந்து நின்னுட்டு எல்லாரும் ஒரு சேர கைகளை கோர்த்து கொண்டு 1 2 3 1 2 3ன்னு சொல்லி கைகளை வேகமா ஆட்டிக்கிட்டு இருக்க. ஆல்மோஸ்ட் ட்ரெயினும் பிளாட்ஃபார்ம் வரும்போது ஏகப்பட்ட குழந்தைங்க உள்ள குதிச்சு மாஸ் சூசைட் பண்றாங்க. அவ்வளவு பேர் ஒரே நேரத்துல இறந்து போக ரத்தம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு பீச்சி அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பிளாட்ஃபார்ம் ஓரம் ரத்த வெள்ளத்துல ஒரே ஒரு ஒயிட் கலர் பேக் மட்டும் தனியா இருக்கு. அப்படியே சீன் கட் பண்ணா மெயில் மீன் சொல்லிட்டு புதுசா ஜப்பான்ல ஒரு பாப் சிங்கிங் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க போல. எல்லாரும் ரொம்ப சின்ன பசங்க தான். ஜாலியா ஒரு லைவ் கான்சர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆடியன்ஸ்லாம் அந்த பாட்டை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இந்த மேல் மீ அப்படிங்கிற இந்த குரூப்புக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. இப்படி இருக்க அதே நாள் நைட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 நர்ஸ் நைட் டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுமே ரேடியோல அந்த மேல் மீ அப்படிங்கிற அந்த ஒரு கான்சர்ட்ல இருக்கிற பாட்டை தான் ரேடியோல கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ அதுல ஒரு நர்ஸ் ஒரு வேலை இருக்குங்க அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு வெளியில வராங்களா. அப்படி வந்தவங்களும் ஹாஸ்பிட்டலோட டோரை நீக்க போக லாக் ஆயிருந்திருக்கும். சரின்னு நைட்ல வாட்ச்மேன் இருப்பார்ல, அவரை போய் மீட் பண்ணா வாட்ச்மேனும் ஏதோ ரேடியோல நியூஸ் தான் கேட்டுட்டு இருந்திருப்பாரா. மேடம் கேள்விப்பட்டீங்களா, கிட்டத்தட்ட ஏதோ 50 ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மேல ரயில்வே ட்ராக்ல விழுந்து இறந்து போயிட்டாங்களாமா, மாஸ் சூசைட் பண்ணிட்டாங்களாமான்னு ஷாக்கா சொன்னா அந்த நர்ஸும் வர வர பசங்க எல்லாருக்கும் படிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குது போல, வாழ்க்கையே விட்டுறானுங்கல்ல, சரி முதல்ல வந்து மெயின் டோரை நிக்குங்கன்னு அந்த நர்ஸ் எங்கேயோ வெளியில போறாங்களா. அதுக்கப்புறம் திருப்பி வந்தவர் அதே ரேடியோ தான் கேட்டுக்கிட்டு இருக்க. திடீர்னு வெளியில ஏதோ விழுந்த மாதிரியான சத்தம் ஒண்ணு கேட்குமா. என்னடா அது, கதவு நீக்கின கேப்ல எவனாவது உள்ள வந்துட்டானான்னு வந்து லைட் எல்லாம் போட்டு பார்த்தா இல்ல அங்க யாருமே கிடையாது. ஒருவேளை மனப்பிராந்தியா இருக்குமோன்னு திருப்பி அவரோட ரூமுக்கு வர அதுவே மேல ஒரு நர்ஸ் தனியா வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வாட்ச்மேனுக்கு கால் பண்ணிட்டு தலை இன்னொரு நர்ஸ் வெளியே போனாங்க, ஏன் போனவங்க இன்னும் திருப்பி ரிட்டர்ன் வரல, அவங்களுக்கு இது பாத்தீங்களான்னு கேட்கும் போது அதெல்லாம் பார்த்தேன், மேபி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவாரா. அதுக்கப்புறம் அந்த நர்ஸும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ மொபைல் ரிங் ஆகும். அதே நேரத்துல வெளியில ஏகப்பட்ட போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் போற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்க இந்த நர்ஸ் அப்படியே ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சுட்டு அங்கேயே நிக்கிறாங்களா. இங்க வாட்ச்மேனும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த நர்ஸுக்கு கால் பண்ணுவாங்க, வெளியில போன நர்ஸ் திருப்பி வந்துட்டாங்களான்னு கேக்குறதுக்கு. ஆனா அவங்க மொபைல் எடுக்காத காரணத்தால இந்த அம்மாக்கு என்னாச்சுரான செக் பண்றதுக்கு அவர் நேரம் அந்த ரூமுக்கே வராரா. அங்க யாருமே இல்ல, அதுக்கு பதிலா ஜன்னல் மட்டும் ஓபன் ஆயிருந்திருக்கும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். சடனா பவர் கட் ஆக இந்த ஆள் பயங்கரமா பயந்துருவான். யாராவது என் கூட விளையாடுறீங்களா, எங்க இருக்கிறீங்க நர்ஸ் அப்படின்னு அவன் கூப்பிட்டே இருக்கேன். அப்போ வெளியில ஒரு நர்ஸ் கடைக்கு போயிருந்திருப்பாங்க போல, அவங்க திருப்பி வந்துட்டாங்க. ஆனா அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவாங்களா. மேடம் நீங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு நர்ஸ் இருந்தாங்களா, அவங்கள காணோம் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லும் போது ஓ அவ போயிட்டாளா அப்படின்னா இந்தா அவளுக்கு வாங்கிட்டு வந்ததா நீசா அப்படின்னு அவன் மூஞ்சி முன்னாடி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிட்டு சரிங்க வாட்ச்மேன் அப்புறமா பாப்போம் என்னன்னு ஜன்னல் நீக்கினவ கீழே குதிச்சிருவா. அதுக்கப்புறம் பவரும் ஆன் ஆக இந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவானா. அப்போ லிப்ட்ல இருந்து ஒரே ஒரு ஒயிட் கலர் பேக் மட்டும் ரத்த கலரியா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வருது. அதுவே போலீஸ் ஸ்டேஷன்லயும் ரயில்வே ஸ்டேஷன்ல
ஸ்டேஷன்ல இப்ப அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல, இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெகுலேஷன் என்ன அப்படின்னா, இது கண்டிப்பா ஒரு கிரைமா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 54 பேர் இறந்து போயிருந்திருக்காங்க. 54 பேரையும் வந்து எவனோ ஒருத்தன் சூஸ் பண்ணி தான் தள்ளி விட்டுருக்கான் அப்படிங்கறதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. ஸோ மோஸ்ட்லி இது ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கலாம். ஆக்சிடென்ட்டா இல்ல அப்படின்னா ஒரு கல்ட்டோட வேலையா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் இருக்கு. அங்க ஒருத்தர் மத்தவங்களை விட வித்தியாசமான ஒரு கோட் ஒருத்தர் போட்டிருந்திருக்காருல, அவரு தான் சீஃப் போல. கல்ட்டுன்னு சொன்னதுக்கு அவர் என்னன்னா, ஒரு சூசைட் கிளப்பா? வாய்ப்பே கிடையாது, இது மோஸ்ட்லி ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கும். ஆக்சிடென்ட்டா தான் இருந்தாகணும்னு சொல்லும் போது அதுக்கும் அங்க சில பேர் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டு எல்லாத்தையும் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ல சேர்ந்த பசங்க தான் இந்த 54 பேரும். ஒரே ஸ்கூல்ல சேர்ந்தவங்க அப்படின்னா கூட ஏதாவது லீடு கிடைக்கும். இப்படி வச்சுட்டு நாம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் அதுல ஷிபு அப்படின்னு ஒரு போலீஸ் இருப்பாரா, அவரை வேற ஒருத்தர் வந்து இதுக்கு கூட்டிட்டு போறாரு. என்னன்னா ஒரு பொண்ணு கான்டாக்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், இன்னைக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் இருக்குதுல்ல, அந்த 50 பேர் இறந்து போனது, அதுக்கும் இதுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குன்னு அந்த வெப் அட்ரஸ் சொல்லும் போது இந்த ஷிபுவும் போட்டு பாக்குறாரு. அந்த வெப்சைட்ல நிறைய ரெட் கலர் அப்புறம் கொஞ்சம் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரியான டாட்ஸ் மட்டும் இருக்கு. அந்த ரெட் கலர் அப்படிங்கிறது பொண்ணுங்களை குறிக்குது, அந்த வெள்ளை கலருங்கிறது பசங்களை குறிக்குது. நான் ஏற்கனவே இந்த ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிச்சேன், ஆனா அப்பவுமே சில டாட் எல்லாம் இருந்துச்சு. என்ன வெப்சைட்டா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்ல இந்த டாட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு. என்னோட கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் இறந்து போறாங்களோ அவங்களோட டெத் கவுண்ட்டை தான் இதுல போட்டு வைக்கிறாங்களோன்னு சொல்லும்போது மத்தவங்களும் உள்ள வந்துடுறாங்க. அந்த பொண்ணை பத்தி ஏதாவது விசாரிடான்னு சொல்லும்போது சரின்னு ஷிபுவும் நீங்க யாருன்னு கேட்டா, நான் சும்மா இன்டர்நெட்ல சுத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தி தான், நீங்க என்ன வவ்வால்னு கூப்பிட்டுக்கலாம். இந்த வெப் அட்ரஸை வச்சு அது யாருங்கிறத முடிஞ்சா நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா நானும் உங்ககிட்ட சொல்றேன்னு அந்த வவ்வாலுங்கிற பொண்ணு காலை கட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் எல்லாரும் மறுபடியும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் ஹாஸ்பிட்டல் நடந்த அந்த நியூஸ் கேள்விப்பட்டு அந்த ஷிபுங்கிற போலீஸ் ஸ்பாட்டுக்கும் போறாரு. உள்ள அந்த பேக்கை பார்த்துட்டு அவரால் சுத்தமா முடியல. இப்ப இந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்த நாள் அந்த ஷிபுங்கிற போலீஸ் இருந்தாருல, அவருக்கு சீனியர் ஆபீசர் ஒருத்தர் இருப்பாரு, அவரு பேரு குரோடா. இப்ப அந்த குரோடாவும் அந்த ஷிபுவும் தான் ஓகே அந்த ஹாஸ்பிட்டல்ல கிடைச்ச மாதிரியே ஏதோ ஒரு பேக் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே கிடைச்சிருக்குமான எவிடன்ஸ் டீம் கிட்ட போய் கேட்கும் போதுதான் அதே மாதிரியான ஒரு பேக் கிடைச்சிருந்திருக்கும். அந்த பேக்கை வாங்கிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏதோ பிளாஸ்டிக் கவர்ல அப்படியே ரத்த கிளறியா ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே சுருட்டி ரோல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ரோலையும் கொண்டு போய் ஃபாரன்சிக் கொடுக்கும் போது தான் தெரிய வருது, ஆக்சுவலி அந்த ரோலா இருக்கிறது ஹியூமனோட ஸ்கின் தான். நிறைய ஹியூமனோட பாடியில இருந்து ஒரு பிட்டு தோலை மட்டும் உரிச்சு எடுத்து அது எல்லாத்தையும் ஒன்னா தைச்சிருந்திருக்காங்க. 2 ரோல்லையும் ஒரே மாதிரியான ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. அது எல்லாத்தையும் தைக்கும் போது நூல் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதை யூஸ் பண்ண ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கும் போது கண்டிப்பா இதை ஒரே ஆள் தான் பண்ணியிருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம தண்டவாளத்துல விழுந்து அங்க நிறைய பேர் இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணோட பாடியை கொண்டு வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணோட பாடியில இருந்து இப்படி தோல் உரிக்கப்பட்டது அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. சோ அதனால கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த 2 ரோல்லையும் சேர்த்து 200 தோள்களுக்கு மேல இருக்கு. ஆனா இது வரைக்கும் சூசைட் பண்ணி இறந்து போனது கிட்டத்தட்ட ஒரு 50 சொச்சம் பேரு தான். அப்படின்னா இன்னும் ஒரு 100 பேருக்கு மேல இறக்கல. அப்படின்னா என்ன, இன்னும் ஒரு 100 பேர் இதே மாதிரி மாஸ் சூசைட்ல சாக போறாங்கன்னு குருடோ நினைக்க கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த பொண்ணோட பாடியை ஷிபுவால பார்க்கவே முடியாது, அப்படியே கொமட்டிக்கிட்ட வரும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு விசாரணை எல்லாம் முடிச்சு பயங்கர டயர்டா நம்ம குரோடாவும் ஷிபுவும் வீட்டுக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்து நிப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ட்ரெயினுமே வரும். யாராவது சூசைட் பண்ண போறாங்களா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க, இல்ல எல்லாரும் ட்ரெயின் நின்னதுக்கு அப்புறம் பொறுமையா உள்ள ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஷிபுக்கு பாய் பாய் சொல்லிட்டு குரோடாவும் ட்ரெயின்ல ஏறிக்க, அவர் எந்த அளவுக்கு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுல இவ்வளவு டயர்டா இருக்கிறாரோ அதே அளவுக்கு இல்ல அதுக்கும் மேல அந்த ட்ரெயின்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட தினசரி வாழ்க்கையை நினைச்சு மட்டும் இல்ல, அந்த தினசரி வாழ்க்கைய வாழ்ந்து வாழ்ந்து ஏதோ விரக்தியில இருக்கிற மாதிரி அவ்வளவு சோகம் இருக்கும் அவங்களோட முகத்துல. மக்களோட இந்த மனநிலைய பார்த்து புரிஞ்சாலும் அதை மாத்த முடியாதுங்கிற ஒரு கையேறு நிலையோட அவர் திருப்பி வீட்டுக்கு வருவாரு. நம்ம குரோடாவுக்கு ஒரு ஒய்ஃப் கூட இருப்பாங்க போல, அவங்கள கட்டி பிடிச்சி முதல்ல பாசமலைய பொழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஹால்ல போய் நின்னுகிட்டு அவங்களோட பையனையும் பொண்ணையும் கூப்பிடும் போது 2 பேரும் ரூம்ல பிஸியா ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. சரின்னு என்னப்பா அப்படின்னு வந்து
கேட்டு டேபிள்ல உட்காந்தவங்களும் அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிவியை ஆன் பண்ணி மெயில் மீ அப்படிங்கிற அந்த பேண்டோட சாங்கை தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு ஸ்கூல்ல காட்டுறாங்க. 2 பொண்ணுங்க இந்த குப்பையெல்லாம் போடுறதுக்காக பேக்ல எடுத்துட்டு இத கம்முனு மொட்டை மாடியில போய் ஓரமா எங்கேயாவது பதுக்கி வச்சிருவோமா என்னன்னு மொட்டை மாடிக்கு வருவாங்களா. அங்க லஞ்ச் டைம்ல பசங்க எல்லாரும் ஜாலியா சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க அதுல ஒரு குரூப் ஆஃப் பொண்ணுங்க பசங்க இவங்க எல்லாரும் கூடி நின்னுக்கிட்டு ஹே கேள்விப்பட்டியா 2 நாளுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்ல வந்து நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, மேபி நாமளும் அதே மாதிரி 50 இல்லாம ஒரு 100 பேர் 200 பேரா கூட்டிட்டு போய் இதே மாதிரி கீழே விழுந்து சாவுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபன்னா தான் பேச ஆரம்பிப்பாங்களா. அப்பதான் அதுல அந்த குப்பை எடுத்துட்டு வந்தால ஒரு பொண்ணு அவ மட்டும் அங்க மேல போய் ஏறி நின்னுக்கிட்டு கமான் கைஸ் எல்லாரும் என்ன சீர பண்ணுங்க, நான் இங்க இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ண போறேன்னு சொல்ல எல்லாரும் அதை ஜோக்கா எடுத்துட்டு கமான் கமான் கீழே குதின்னு கத்திக்கிட்டே இருக்க அவ மட்டும் எப்படிப்பா தனியா குதிப்பா, வாங்க ஒரு மாஸ் சூசைட் பண்ணலான்னு இருக்கிற எல்லாரும் வந்து நேரா அந்த சிவர்ல ஏறி நிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கீழே குதிக்க போறோம். என்ன பண்ண போறோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கீழே குதிக்க போறோன்னு எல்லாரும் குதிச்சிருவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஜன்னல்ல ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருக்க இன்னும் ஒரு 3 பேர் குதிக்காம இருப்பாங்களா. அதுல ஒரு பொண்ணு என்னன்னா அந்த பையனை பிடிச்சிட்டு அவ பாட்டுக்கு கீழே விழுக அந்த குப்பையை போட வந்தால அந்த ஒரு பொண்ணு மட்டும் அங்கே நிப்பா. அவளை காப்பாத்துறதுக்காக மத்த டீச்சர்ஸ் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்க வந்து நின்னுக்கிட்டு இதை பண்ணாத ப்ளீஸ் இறங்கிரு அப்படின்னு கூப்பிட்டே இருந்தா இது சூசைட் கிளப்போட ஆரம்பம் தான் சொல்லி அவளும் கீழே விழுந்தாரு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற பசங்க கிட்ட கடைசியா கீழே விழுறதுக்கு முன்னாடி அந்த பசங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்றாங்களா. குரோடா ஷிபு அப்படின்னு 2 பேரும் அங்கதான் இருப்பாங்க. ஆனா அந்த ஒயிட் கலர் பேக் மட்டும் ஏன் இந்த இடத்துல கிடைக்கலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில தெருவுல மிட்சுகோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருப்பாளாம். மேல இருந்து ஒரு பையன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணும்போது இந்த மிட்சுகோவோட தலை மேலேயே விழுந்திருப்பான். அதனால அவ காதலி அடிபட்டு இருந்திருக்கும். கீழே விழுந்த அந்த பையனோட முகத்தை பார்த்தா அந்த மிட்சுகோ ஒரே ஷாக்கு. என்னன்னா அது மிட்சுகோட பாய் ஃப்ரெண்டா இருக்கும் போல. அதிர்ச்சியில அந்த மிட்சுகோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்டா அப்படி பண்ணனு கேட்டா என்ன ஒரு கோ இன்சிடென்ட், நான் உன் மேல வந்து விழுகுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, என்ன மன்னிச்சிடுன்னு அங்கேயே இறந்து போயிருவான். அந்த பாய் ஃப்ரெண்டை கொண்டு வந்து அட்டாப்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவனோட பாடியில ஒரு டாட்டூ ஒண்ணு இருக்குமா. அந்த டாட்டூ மேல இருக்கிற ஸ்கின்னை தான் பார்த்தா அந்த ரோல்ல வச்சிருந்திருப்பாங்க போல. அதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிட்சுகோ அப்படிங்கிற பொண்ணையுமே கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவளுக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எதுவுமே தெரியாதையான்னு பதிலே பேச மாட்டேங்கிறா. இருந்தாலும் 2 பேரும் லவர்ஸ் ஆச்சு. சோ அதனால அந்த மிட்சுகோட பாய் ஃப்ரெண்டோட பாடியில டாட்டூ ஒன்று இருந்துச்சு. இவளோட பாடியிலுமே இருக்குமா என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆமா அவளோட முதுகுலையுமே அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை டாட்டூ இருக்கு. அவன் எங்கேயோ விழுந்து செத்து போனதுக்கு என்ன கூப்பிட்டு வந்து நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு அந்த மிட்சுகோ பயங்கர கான்ல வெளியே வரும்போது போலீஸ் ஆபீசர் ஷிபு பின்னாடியே வந்து அவரோட போன் நம்பரே கொடுத்துட்டு மேபி ஏதாவது சந்தேகப்படுறபடி இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குரோடா இருக்கிறாருல அவரு தன்னோட பையன் பொண்ணு ஒய்ஃப்னு சொல்லி 3 பேர் கூட ஜாலியா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிறாரு. ஈவன் டின்னர் சாப்பிடும் போது கூட அந்த மெயில் மீ அப்படிங்கிற அந்த கேங்கோட பாட்டை தான் கேட்டுக்கிறாங்களா. அதுவே நம்ம ஆபீசர் ஷிபு இந்த கேஸ் எப்படா முடியும்னு அந்த வெப்சைட்ல இருக்கிற டாட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறாரா. பேரலா வவ்வால் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இவங்களுக்கு இந்த வெப்சைட்டை பத்தி எல்லாம் சொல்லியிருந்திருப்பாள்ல. அவ தன்னோட ஃப்ரெண்டு கூட வீட்டுல உட்காந்து இந்த கேஸ் எப்படியாவது கிராக் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாளா. அந்த வவ்வாலுங்கிற பொண்ணு அவளோட அப்பா கூட தான் இருக்கா. அவர் ஒரு ரூம்ல வேலை பிரஷர் காரணமா சரக்கடிச்சு சோகமா இருக்க இன்டர்நெட்ல இந்த வவ்வாலுங்கிற பொண்ணுமே சும்மா ஒரு மெசேஜை தட்டி விடுறா. இந்த ரீசெண்டா இந்த சூசைட் கிளப்ங்கிற ஒரு மேட்டர் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குல்ல, அதை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறேன், யாருக்காவது ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருப்பா. அதே நேரத்துல நம்ம குரோடாவோட பையனுமே இப்படி ஏதோ ஒரு சூசைட் பண்றதுக்கான வெப்சைட் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அதை காட்டும் போது அந்த வெப்சைட் லோடா இருக்கு, ரொம்ப நேரம் ஆகும். தன்னோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன் தான் இப்படி ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு தனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதா சொல்லுவானா. சும்மா ஏதாவது பிராங்கா இருக்கும், பெருசா கண்டுக்காதடான்னு அந்த குரோடாவும் ஃப்ரீயா விட்டுறாரு. இருந்தாலும் அந்த பையன் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்க எப்படியும் அந்த வெப்சைட் லாகின் ஆயிருமா. வேகமா குரோடாவையும் கூட்டிட்டு வர சரி தல்றா தம்பின்னு தன்னோட பேரு டீடைல்ஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்றாரு. மேபி அவங்களை நம்ம கான்டாக்ட் பண்ணாங்கன்னா இந்த வெப்சைட் உண்மை இல்லனா இது ஒரு பிராங்கா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஸ்டேஷன்ல இந்த மொட்டை போலீஸ் ஒருத்தர் இருக்கிறான்ல அவனுக்கு ஒரு கால் ஒன்று வரும். ஆப்போசிட்ல ஏதோ ஒரு சின்ன பையன் பேசுற மாதிரி இருக்குமா. நீங்க தான் குரோடாவான்னு கேட்டா இல்ல நான் குரோடா கிடையாது, அவனோட ஃப்ரெண்ட், அவன் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டாங்க போது. அப்படியா சரி இந்த விஷயத்த மட்டும் அவர்கிட்ட சொல்லிருங்க, சூசைட் கிளப் அப்படின்னு எந்த ஒரு மேட்டரும் கிடையாது, வேணும்னா நாளைக்கு காலையில 8 மணிக்கு நானே அவரை கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லி போனை கட் பண்ண இவருக்கும் சந்தேகம் வந்துட்டு குரோடா கிட்ட இந்த மேட்டரை சொல்றாரா. அப்படியே அடுத்த நாள் எல்லாரும் 8 மணிக்கு கால் ரெக்கார்ட் பண்றதுக்காக தயாரா இருக்கிறாங்க. காலும் வருது. ஆப்போசிட்ல இருந்து அதே குட்டி பையன் தான் பேசுறான். பேச ஆரம்பிக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு குட்டி பையன் தான் பேசுறாங்கங்காட்டி கண்டிப்பா அவன் ஒரு சின்ன பையனா இருப்பான். அவனுக்கு பின்னாடி ஏதாவது பெரியவங்க தான் இந்த வேலையை எல்லாத்தையும் அவனை வச்சு பாக்குறாங்க அப்படின்னு குரோடா நினைப்பாரு. இருந்தாலும் அது உண்மை கிடையாது. என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க அண்ட் அவங்க
அவங்க ஒன்றும் பெரியவங்க கிடையாது, எல்லாருமே சின்ன பசங்க தான் சொல்றது மட்டும் இல்லாம எப்படி நீங்க இந்த காலை ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்க போறீங்க, இது எல்லாத்தையும் நீங்க டிவில டெலிகாஸ்ட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் உங்களோட முயற்சிக்காக உங்களுக்கு நான் ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறேன். இன்னைக்கு 7:30 மணிக்கு ஈவினிங் எப்படி ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி 50 பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல விழுந்து இறந்து போனாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் 50 பேர் விழுவாங்க. எல்லாருமே பெண்களாவும் குழந்தைங்களாவும் தான் இருப்பாங்க. வேணும்னா இன்னொரு ஒரு ஹிண்ட் தரேன். அந்த செயின்ல 6வது ஒண்ணு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணும்போது இல்லப்பா டெஃபினட்டா இது ஏதோ ஒரு பிராங்கா தான் இருக்குன்னு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இருந்தாலும் மேபி அந்த பையன் செயின் சொன்னது அந்த மனித தோலா தான் இருக்குமான்னு போய் அதை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல 6வதுல இருக்கிறது ஏதோ டாட்டூ போட்ட மாதிரி தெரியுதா, அதை பார்த்தோன்னே குரோடா இனிமேலும் இது எதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது, இது எல்லாமே ஒரு கிரைம் யாரோ பண்றாங்க அப்படின்னு முடிவெடுத்துட்டு சரின்னு நம்ம போலீஸ் எல்லாருமே அன்னைக்கு ஈவினிங் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்களா, எந்த ட்ரெயின் வரப்போது யார் விழ போறான்னு ஒண்ணுமே தெரியாம இருக்கிற போலீஸ் எல்லாரும் பதட்டத்துல யாராவது சந்தேகப்படுறபடி இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு அங்க ஒரு பையனோட கையில டாட்டூ இருக்கிறத நம்ம குரோடா கவனிச்சிடுறாரா. வேகமா போயிட்டு அவனோட தோலை தான் உரிச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இல்ல நல்லா தான் இருக்கிறான், இருந்தாலும் சரி பப்ளிக்ல ஓவரா சீன் கிரியேட் பண்ண வேணாம்னு பொறுமையா இருக்க மக்கள் எல்லாருமே ட்ரெயின்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேர போக ஆரம்பிக்குது. நம்ம ஆபீசர்ஸ் பொறுமையை இழந்து யாரோட கையில தான் டாட்டூ இருக்குதுன்னு போய் ஒவ்வொரு பப்ளிக்கே பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயினும் வரப்போது அங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாரும் நடந்து வர வேகமா நம்ம ஷிபு தான் போயிட்டு எல்லா பொண்ணுங்களையும் வந்து பிளாட்ஃபார்ம்ல ஏற விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறாரா. டே யாரா நீ விட்றான்னு அந்த பொண்ணுங்களும் கத்திக்கிட்டு இருக்க. ட்ரெயின் வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்றான். அவங்க எல்லாரும் ஷிபு ஏதோ லூசு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு அங்கிருந்து ட்ரெயின்ல ஏறி போயிடுறாங்க. எல்லாருக்கும் டவுட் வர ஆரம்பிச்சிருது, ஒருவேளை நம்மள இது ஏமாத்திருக்காங்களோன்னு யோசிச்சுட்டு சரி இன்னொரு ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஒரு ட்ரெயினும் வருது. அப்ப அங்க சில பொண்ணுங்க எல்லாரும் கைகளை கோர்த்துட்டு அப்படியே 1 2 3 அப்படின்னு ஜம்ப் பண்ணிட்டே இருக்க, ஆனா அவங்க உள்ள குதிக்கல, அது சும்மா ஏதோ ஃபன்னுக்கு பண்ணியிருந்திருப்பாங்க போல. ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் உள்ள ஏறிடுறாங்க. நம்ம ஆபீசர்ஸும் வீடு திரும்பறதுக்காக ட்ரெயின்லயே ஏறிக்க, அதுவே அந்த வவ்வாலுங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவ வெப்சைட்ல இன்னும் சில டாட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத கவனிக்கிறா. அப்ப ஏதோ ஒரு லைவ் ஷோ ஓடிட்டு இருக்கும். அதுல ஒரு 4 பொண்ணுங்க ஏதோ பேசிட்டு இருந்துட்டு அப்படியே கயிறை எடுத்து தூக்கு போட்டுக்க, வீட்டுல குழந்தையோட சமைச்சுக்கிட்டு இருந்த ஒரு லேடி அவங்க கையை தொடர்ந்து அப்படியே கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு வீட்டுல தனியா இருந்த லேடி அவங்களோட அவனை நீக்கி அதுக்குள்ள தலைய விட, ஸ்ட்ரீட்ல கடை போட்டிருந்த ஒருத்தர் ஏகப்பட்ட தூக்கு மாத்திரை எடுத்து வாயில அமுக்கிக்க, ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த 2 பேர்ல ஒருத்தர் கத்தி எடுத்து கழுத்திலே இறக்கிக்கிறாரு. இதே மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல ரொம்ப நார்மலா இருந்த ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருந்திருக்க. இவங்க எல்லாரும் இறந்து போகும்போது அவங்கள கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருமே அந்த மெயில் மீ அப்படிங்கிற அந்த பேண்டோட சாங்கை கடைசியா கேட்டிருந்திருக்காங்க. அதே நேரத்துல குரோடாவும் என்னடா இது ஒரு பிராங்குக்கு ஏமாந்துட்டோமேனு பயங்கர சோகமா வீட்டுக்கு வருவாரா. ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது பின்னாடி அவரோட ஒய்ஃப் ரத்த வெள்ளத்துல வந்து நிக்க அவரு பார்த்துருக்க மாட்டாரு. சாப்பாடு எடுத்து வைமா பசங்களா எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கூப்பிட்டு திரும்பும் போதுதான் அங்க தரை எல்லாமே ஏதோ ரத்த கலரியா தெரிய பயந்து போனவரு அவங்க பசங்களோட பேரை கத்திக்கிட்டே உள்ள போறாரா. அப்ப செவர்ல சில வாசகங்கள் எழுதி இருக்கு, இதுதான் பிளாட்ஃபார்ம், இங்கேயே உங்க உயிரை மாய்த்துக்கங்கன்னு. அதுவே இந்த வவ்வால் பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்டும் இந்த இன்டர்நெட்ல சூசைட் கிளப்பை பத்தி யாருக்கா தெரிஞ்சா எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, இதுதான் அந்த சூசைட் கிளப், வேணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னு ஒரு லிங்க் ஒன்னு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணலான்னு போகும்போது 3 பசங்க உள்ள பூந்துட்டு அப்படியே அவங்க 2 பேரையும் கடத்துறாங்களா. ஈவன் அந்த வவ்வால் பொண்ணோட அப்பா இருக்கிறாருல அவரோட கழுத்தையும் நெரிச்சு சாவடிச்சிருந்திருப்பாங்க போல. தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி என்னடி இன்டர்நெட்ல வந்து ஏதோ ஒன்னு டைப் பண்ணிட்டு இருக்கிறீனா அது ரியாலிட்டில நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, மரியாதையா அப்ப போலீஸுக்கு ஒரு மெயில ஒன்னு அனுப்பு, சூசைட் கிளப்பை சேர்ந்த நாங்க உன்னை கடத்திட்டு போயிருக்கோங்கிற மெயில் அனுப்புடின்னு அவ கையாலே டைப் பண்ண வச்சுட்டு அங்க இருந்து கடத்தி கொண்டு வராங்க. இந்த பவுலிங்லாம் ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்கும் போது இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட நாய்கள் பூனைகள் இதையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல. பயங்கரமா பரட்ட தலையோட ஒருத்தன் ஒரு பொண்ணு மாதிரியா இருக்கிறான்ல, அவன் தான் ஆக்சுவலி இந்த சைக்கோவா இருக்கும், இந்த குரூப்போட லீடரா இருக்கும். அந்த சைக்கோவும் துணியால கட்டப்பட்டிருக்க நாய்களையெல்லாம் அப்படியே முதிச்சு அந்த இடத்துல சாவடிச்சு இது எப்படி பிளஷரபிளா இருக்குல்ல. அப்புறம் பொண்ணு எப்படி சூசைட் கிளப் சூப்பரா இருக்கான்னு ஒரு பெரிய சேரை கொண்டு வந்துட்டு அதுல போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பானா, சரியான மெண்டலா இருப்பான் போல. ஏற்கனவே இன்னொரு பொண்ணை கடத்திட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை அவனோட ஆளுங்களை ஒருத்தனை விட்டு அசால்ட் பண்ணிட்டு இருக்க, பெரிய சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டப்பான்னு அந்த வவ்வால் பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் பயங்கரமா பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அவன் பாட்டுக்கு ஒரு கிட்டாரை எடுத்துட்டு அவன் கூட்டாளி கூட சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். அவன் ஏதோ ஃபெயில்டு பேண்டா இருக்கும் போல. புகழும் தன்னோட பாட்டுக்கு கிடைக்கலங்கிறங்காட்டி இந்த மாதிரியான
மாதிரியான கொடூரமான செயல்கள்லாம் பண்ற மாதிரி தெரியுது. அதுவே அந்த கேங்ல ஒருத்தன் ஒரு பொண்ணை அசால்ட் பண்ணிட்டு இருந்தான்ல, கடைசியா அந்த பொண்ணை கத்தியால போட்டும் தள்ளிடுவான். இங்க குரோடா அவரோட வீட்டுல சோகமா உட்காந்துருக்க மத்த போலீஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. குரோடாவோட பையனும் இறந்துருப்பான். ஆக்சுவலி அவனோட கையில தான் அந்த டாட்டூவே இருந்திருக்கும். அவன் கையில இருந்த தோல் தான் அது. அது மட்டும் இல்லாம அந்த பையன் இறந்து போன விதத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவனை யாரோ மர்டர் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சந்தேகிக்கிறாங்க. இதை சொல்லும் போது ஷிபு டென்ஷன் ஆவாரு. இப்ப இதுதான் மர்டர் அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே சூசைட் முடிவு பண்ணிடலாமா? கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே இது எல்லாமே மர்டர் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒரு கால் வரும். அது அந்த பையனா தான் இருக்குமா? அந்த மொட்டை தான் முதல்ல பேசுறான். இருந்தாலும் நான் குரோடாட்ட தான் பேசணும்னு சொல்லும் போது சரின்ட்டு ஸ்பீக்கர்ல போட்டு கொடுக்குறாங்க. ஆப்போசிட்ல பேசுறீங்க போனை மாத்தி மாத்தி பேச ஆரம்பிப்பாங்களா? ஆனா அவங்க சொல்ற விஷயம் குரோடாவான உங்களுக்கு உங்க கூட இருக்கிற கனெக்ஷன் என்ன, உங்களுக்கு உங்க கூட இருக்கிற பாண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு இன்னுமா புரியல? எங்க எல்லாருக்குள்ளயும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு புரியுது. ஈவன் உங்களுக்கும் உங்களோட ஒய்ஃபுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கிறது கூட இப்போ இந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு புரிஞ்சது. அது மட்டுமா உங்களுக்கும் உங்களோட பசங்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கறது கூட இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சது. ஆனா உங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்னங்கிறது தான் நீங்க இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீங்க இறந்து போனா உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷனுங்கிறது மொத்தமா போயிடும். ஆனா நீங்க இறந்து போனா உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் இருக்கிற கனெக்ஷன் போகாது. அதே மாதிரிதான் நீங்க இறந்து போனா உங்க பசங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன், நீங்க இறந்து போனா உங்களுக்கும் மத்தவங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் எந்த விதத்திலையும் மறையாது. ஆனா நீங்க இறந்தா உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் மொத்தமா போயிடும். இனிமேல் அது உங்க கூட நீங்க ஒன்னா கனெக்டடா வாழ போறீங்களா என்ன அப்படின்னு அந்த போனை வேற ஒரு பொண்ணுகிட்ட கொடுக்க, அந்த பொண்ணு என்னன்னா, ஏன் குரோடா உங்களால மத்தவங்களோட வழிய உங்களோட வழிய உணர முடியல? ஏன் மத்தவங்களோட வழியையும் உங்களோட வழியும் தாங்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு வித்தியாசம் இருக்கு? நீங்க ஒரு கிரிமினல், நீங்க எப்பவுமே உங்களை பத்தி தான் நினைக்கிறீங்க. நீங்க ஒரு செல்ஃபிஷான ஒரு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களா? போன் கட் ஆயிரும். நம்ம ஆபீசர்ஸ் எல்லாம் கமான் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு அங்கிருந்து வெறியோட கிளம்ப, டக்குனு குரோடா ஆபீசரோட கன்னை எடுத்து நம்மள பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்க. ஆனா இல்ல, இது வேலைக்காகாது, அவங்க ஒன்னும் எதிரி கிடையாதுன்னு தன்னோட வாய்க்குள்ள வச்சு ஷூட் பண்ணி சாகுறாரு. குரோடா இறந்து போறத கண்ணு முன்னாடியே பார்த்து நம்ம ஷிபு அப்படியே ஆடி போய் உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப சடனா அவருக்கு ஏதோ ஞாபகம் வேக வேகமா அந்த வீட்ல இருக்கிற கம்ப்யூட்டரை போய் ஆன் பண்றாரா. பின்னாடியே மத்தவங்களும் வராங்க. அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற சர்ச் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்றாரா. அதே நேரத்துல நம்ம வவ்வால் பொண்ணு இருக்கிறாள், அவளையே ஒரு துணியில போட்டு அந்த பைத்தியக்காரனை கட்டி வச்சிருக்கானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சைக்கோங்க அங்க இருந்து போனதை தெரிஞ்சோடனே பக்கத்துல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு உயிரோட தான் இருக்கிறாள்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவ இறந்து போயிட்டான். பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வவ்வால் பொண்ணு துணி போட்டிருந்தாலுமே அங்கிட்ட இருந்து வேகமா வர ட்ரை பண்ணுவாளா. அப்படி வர முயற்சி பண்ணும்போது தான் அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறத கவனிக்கிறா. வேகமா கீபோர்ட்ல ஒரு ஆன்லைன் ஃபோரம் ஒன்று இருக்கும். அதுல மெசேஜ் அனுப்புனா உலகத்துல இருந்து யார் வேணாலும் அந்த கரெக்ட் டைம்ல படிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட்ல என்ன அடைச்சு வச்சிருக்காங்க, ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு மெசேஜை டைப் பண்ணியிருக்க. அதே டைம்ல அந்த ஆன்லைன் ஃபோரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஷிபுவும் அதை கவனிக்கிறாரு. இந்த வவ்வால் பொண்ணு வேகமா அதை டைப் பண்ணிட்டு இருந்திருப்பால. அப்ப பின்னாடியே அந்த சைக்கோங்களும் வந்துடுறானுங்களா. முதல்ல இவளை பூச்சி அடிக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த லீடர் தான் இருக்கட்டும்டா, அவ டைப் பண்ணட்டும், போலீஸ் எல்லாம் இங்க வரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். இருந்தாலும் பின்னாடி நீ இவ்வளவு ஸ்லோவா டைப் பண்ணிட்டு இருக்கிறான்னு அவளை தள்ளி விட்டுட்டு இவனே இந்த இடத்தோட அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் போலீஸும் அங்க கொத்தா அந்த சைக்கோவை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அப்படியே போகும்போது கூட மீடியால எல்லாம் பார்த்தா தான் தான் இந்த சூசைட் கிளப்பை ஃபவுண்ட் பண்ண, நான் தான் இதோட லீடர் அப்படின்னு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தேவையான அட்டென்ஷன் இப்படி தான் ஒரு கொலகாரனா இருக்கிறது மூலமா கிடைக்குதுன்னா அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட ஆட்டிடியூட் இருக்கும். அடுத்த நாள் அந்த மிட்சுகோ அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவளோட முதுகுல கூட அந்த பட்டர்ஃபிளை டாட்டூ இருக்கும். அவ ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பாளா. அப்ப நடு ரோட்ல தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போன அந்த இடத்தை பாக்குறா. அவன் விழுந்து போன அந்த இடத்துல அவளும் சும்மா அப்படியே படுத்துட்டு அப்புறம் பார்க்ல வரமா போய் உட்காந்துருப்பாளாம். சரின்னு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட பழைய ஹெல்மெட்டை கொடுக்க வந்தேன்னு சும்மா அவனோட ரூம்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருப்பா. அங்க இருக்கிற இந்த ஆல்பம்லாம் இருக்கும், போட்டோ ஆல்பம், அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஒரு விஷயத்த கவனிக்கிறா. அவளோட பாய் ஃப்ரெண்டுமே இந்த மெயில் மீ அப்படிங்கிற பேண்டோட ஒரு பெரிய ஃபேனா இருப்பான் போல. டெஸ்க்டாப்போட வால்பேப்பரா இருக்கட்டும், போஸ்டரா இருக்கட்டும், எல்லாம் ஏகப்பட்டதே இருக்கும். அப்போ செவர்ல இருக்கிற போஸ்டர்ல அந்த 5-6 பசங்க இருப்பானுங்க. அவங்க எல்லாத்தோட கையிலையும் ஒவ்வொரு நம்பர் வச்ச மாதிரி இருக்கும். 4, 2, 3 அந்த மாதிரி நம்பர் வச்ச மாதிரி இருக்குமா. அது அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். அதனால ஒரு மொபைலை எடுத்து அந்த நம்பர் எல்லாத்தையும் ஒரு கீபேட் மொபைல்ல டைப் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி டைப் பண்ணி பார்த்தா சூசைட் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்ப திடீர்னு லேண்ட்லைனுக்கு ஒரு காலும் வர, பாஸ்வேர்டு என்னன்னு போடுங்கன்னு கேட்கும்போது இவளும் அதே நம்பர்ஸ் டைப் பண்றாளா. பாஸ்வேர்டு ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் ஆப்போசிட்ல இருந்து அந்த ஒரு பையன் தான் பேசுறான். இது ஒன்னும் சூசைட் கிளப் கிடையாது, ஆனா உங்களுக்கு
வர வெறுப்பா இருந்தா இங்க வாங்கன்னு ஒரு அட்ரஸையும் கொடுக்க அன்னைக்கு நைட்டு ஷிபு வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த வெப்சைட்டை தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு கவுண்ட்டுக்கு எது ஏறுதான்னு. அப்ப ஹையர் ஆபீசர் கிட்ட இருந்து கால் வர திடீர்னு பார்த்தா அந்த வெப்சைட்ல ஏகப்பட்ட நம்பர் ஆட் ஆன மாதிரி இருக்கும். அவருக்கே ஷாக்கு தான். கால் பண்ண ஆபீசரும் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல உப்ப மட்டும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இருந்தாலும் எப்படி இவ்வளவு பேரை வந்து ஒருத்தரால கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண வைக்க முடியுதுன்னு அவருக்கும் ஆச்சரியம் தான். இப்போ அடுத்த நாள் காலையில அந்த மிட்சுகோங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ அந்த கொடுத்த அட்ரஸுக்கு வர அது ஏதோ கூட்டமான ஒரு பெரிய பில்டிங் மாதிரி தெரியுது. ஆனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஏரியாக்குள்ள போகும்போது அங்க வேற யாருமே இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் போக சில பசங்க எல்லாரும் ரெயின் கோட் போட்டு அங்க நின்னுட்டு இருக்கிற மாதிரியும், நீ இறந்து போயிட்டீங்கன்னா உனக்கும் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற கனெக்ஷன் என்னைக்கும் முடியாது, நீ இறந்து போயிட்டீங்கன்னா உனக்கும் இந்த உலகத்துக்கு இருக்கிற எந்த ஒரு கனெக்ஷனும் முடியாது, அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கிற அப்படின்னு இந்த மிட்சுகோவை பார்த்து கேட்பாங்க. இருந்தாலும் அந்த பசங்க எல்லாரையும் கடந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன தியேட்டர் ரூம் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வர அவ வந்து நின்ன உடனே ஸ்டேஜ்ல அவளுக்கு ஒரு ஸ்பாட் லைட்டை போட்டு ஸ்கிரீனும் விலகுது. ஆடியன்ஸா சில பசங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு பையன் என்னன்னா நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்பான். இன்னொரு பொண்ணு என்னன்னா உனக்குமான கனெக்ஷனை ரிப்பேர் பண்றதுக்கு வந்தையா, இல்லனா உனக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை நீ துண்டிக்கிறதுக்காக வந்தியான்னு ஒரு பையனும், இல்லனா ஏற்கனவே துண்டிச்சிட்டியான்னு இன்னொரு பொண்ணு கேட்க அதுக்கு மிட்சுக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்பவுமே எனக்காக தான் வாழ்றேன், நான் என் கூட என்னைக்கும் கனெக்டடா தான் இருக்கிறேன்னு சொல்ல அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிட்சுகோ மாதிரியே இன்னும் சில பொண்ணுங்க எல்லாரையும் ஒரு கோழி குஞ்செல்லாம் போட்டு வச்சு ஒரு இடம் மாதிரி இருக்கும் அங்க கொண்டாந்து வச்சுட்டு அங்க ஆல்ரெடி ஒருத்தன் இந்த மரப்பட்டையெல்லாம் உரிக்கிற மாதிரியான ஒரு மிஷினை எடுத்து அங்க இருக்கிற பொண்ணுங்களோட தோலெல்லாம் உரிக்கும் போது அதே மாதிரி மிட்சுகோவோட டாட்டூவையும் உரிக்கிறான். அப்படி உரிச்சு அந்த தோள்கள் எல்லாத்தையும் ஒன்னா ஒரு ரவுண்டா சுத்தி வேற ஒருத்தனை மர்டர் பண்ணிட்டு அவனோட ரூம்ல அந்த ரோலை விட்டு போயிருந்திருக்க விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஷிபுவும் வந்து அந்த பேக்கை ரிட்ரீவ் பண்ணிட்டு போறாரு. நேரா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வர டாக்டருக்கு அந்த பேக்கை பார்த்தோன்னே பீதி கிளம்புது. மறுபடியும் மாடான்னு யோசிச்சுட்டு அந்த ஒவ்வொரு தோலையும் அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, அப்போ அதுல டாட்டூ இருக்கிறத கவனிக்கிறாரு. அதே மாதிரி மிட்சுகோக்கு இருந்துச்சுல அப்படின்னு ஷிபுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட பொண்ணுங்க ஸ்கூல் விட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்களா, ஒரே நேரத்துல எல்லாருக்கும் கால் வருது. ஈவன் நம்ம மிட்சுகோக்கும் ஒரு கால் வருதா. அந்த கால்ல அந்த மெயில் மீ அப்படிங்கிற அந்த பேண்டோட பாட்டு தான் ஓட ஆரம்பிக்குது. அந்த பாட்டை கேட்ட அடுத்த செகண்டே எல்லாரும் ஏதோ ஹிப்னோடைஸ் பண்ணப்பட்ட மாதிரி நேரா அந்த பிளாட்ஃபார்ம் ஓரம் வந்து நிக்கிறாங்க. கரெக்டா நம்ம ஷிபு அங்க வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம மிட்சுகோவை கையை பிடிச்சிட்டு வேகமா அங்க இருந்து இழுத்துட்டு வந்தா. ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்தவ கையை தட்டி விட்டுட்டு திருப்பி போய் அப்படியே பிளாட்ஃபார்ம் ஓர நிக்கிறா. இருந்தாலும் எவன்டா அவன் ஏன் கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு நம்ம ஷிபுவையே பார்த்துக்கிட்டே இருக்க ட்ரெயினும் பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்துருது. அப்புறம் உள்ளயும் ஏறிக்கிறாளா. ஆனா உள்ள ஏறினவ எதுக்கு இவன் என்னைய பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி அவனையே பார்த்துட்டு இருக்க. ட்ரெயினும் அங்கிருந்து கிளம்புது. நம்ம ஷிபுக்கும் எப்படியோ ஹாப்பி, ஓகே சுயநினைவுலதான் இருக்கிறான்னு. அதே நேரத்துல அன்னைக்கு நைட்டோட அந்த மெயில் மீ அப்படிங்கிற அந்த பேண்டும் இதுதான் எங்களோட கடைசி பாட்டா இருக்க போது, இனிமேல் நாங்க எங்களோட பேண்டை கலைக்கிறோம் அப்படின்னு இறுதியா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸா ஒண்ணு அங்க பண்ண ஆரம்பிக்க அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் கதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும் என்ன நடக்குதுன்னு. புரியல அப்படின்னா ஒரு சின்ன எண்டிங் எக்ஸ்பிளனேஷன். இந்த கதை நடக்கிற இந்த காலகட்டத்துல இந்த கதையில ஜப்பான்ல வந்து ரொம்ப ஒரு பண சிக்கல், அதுக்கப்புறம் மனக்குழப்பங்கள், உறவுகளுக்கு நடுவுல சரியான அந்த ஒரு இணைப்பு இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னா அதுக்கு அதிகமான எஃபோர்ட் போட்டாகணும். ஆனா இந்த எஃபோர்ட் போடுற அளவுக்குலாம் உடம்புல தெம்பு இல்லப்பா, எனக்கு கூடிய சீக்கிரம் உடனடியா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம். ஒரு கேமை ஆடி ஜெயிக்கிறதுக்கு பதிலா அந்த கேமை பாதியிலே விட்டுட்டு போறது பெட்டருங்கிற மாதிரி சூசைடுங்கிற ஒரு ஆப்ஷனை கையில எடுப்பாங்க. அதை இன்டென்ஷனலா பண்ணணும் அப்படின்னு நினைக்கலனா கூட பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துகிட்டே இருக்க ஒரு சின்ன ஒரு புஷ் மட்டும் தான். ஏதோ ஒரு ஃபேக்டர் தன்னோட இந்த சூசைடை ட்ரிகர் பண்ணாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன்ல எங்க இடத்துக்கு வாங்க, நாங்க உங்களை மர்கையா பண்றோம் அப்படின்னு அந்த பாப் சிங்கிங் குரூப் இருக்குல்ல, அவங்க இந்த வெப்சைட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்கள தனியா வர சொல்லி அவங்கள ஹிப்னோடைஸ் பண்ணி அடுத்த தடவை எங்களோட பாட்டை நீங்க ரேடியோலயோ இல்ல உங்க ரிங் டோன்லயோ இல்ல உங்க போன்லயோ எதுலயோ கேட்டா சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை ட்ரிகர் பண்ற விதமா அந்த பாடல்கள் அமையும். சரி, எதுக்கு அந்த குழந்தைங்க இதையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா பெரிய அல்டீரியர் மோட்டிவ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனா மனிதர்களான நீங்க உங்களோட வாழ்க்கைய வாழாம சும்மா எதுக்கு உயிரோட இருந்துகிட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கைய வாழல அப்படின்னா இறந்து போங்க அப்படிங்கறது தான் பேசிக் ஐடியா. ஆல்மோஸ்ட் இறந்து போன எல்லாருமே வாழ்க்கையில உயிரோட இருந்தவங்க தான் தவிர யாரும் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க கிடையாது. ஈவன் அந்த மிட்சுகோ அப்படிங்கிற பொண்ணு கூட ரோட்ல நடந்து போகும்போது பாய் ஃப்ரெண்ட் இறந்து போன அந்த இடத்தை சாக்கால மார்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல போய் படுத்துக்கிட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான் அப்படின்னு
ஹீரோயினே லைக் சோகமாய்ந்திருப்பாள்ல, அந்த சீன் கூட உண்மையாலுமே உன்னோட சந்தோஷங்கிறது உன்கிட்ட இருக்கா இல்ல உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியா தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் பர்சனலி இது எல்லாமே என்னோட இன்டர்பிரேஷன் மட்டும்தான். மேபி இதுல ஏதாவது தவறுகள் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த கதையில இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எப்படி சின்ன பசங்களால இது எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு கிரியேட்டிவ் டேக்கா தான் பார்த்தாகணும். ஏன்னா சின்ன பசங்க தான் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படிங்கறத ஒரு மெட்டாஃபரிக்கலா பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால டைரக்டர் இந்த இடத்துல மட்டும் நான் லாஜிக்கை தூக்கி ஓரம் போடுறேன் அப்படின்னு இந்த கதையை பண்ணியிருக்கலாம். எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம அடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. So yeah, thank you.